வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். T20 வேர்ல்டு கப்போட 16வது மேட்ச்சு நெதர்லாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடக்குது. இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் ஃபுல்லாமே நிறைய அப்செட்ஸ், நிறைய சேஞ்சஸ் இதெல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போல் தான் லாஸ்ட் மேட்சஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ லாஸ்ட்டு மேட்ச் வீடியோவில் நம்ம சொன்ன விஷயம், கொஞ்சம் சேசிங் வருது சின்ன டீமு அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவும் மாறும். இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. இது மாறுறதுக்கான ஒரு இடமும் இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் பவுலிங் பேஸில், ஆல்ரவுண்டர் பேஸில் கேப்டன் விசி யூஸ் பண்ணுறதும், டீம்ஸை அதை சார்ந்து மேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிரெடிட்டை எந்த மாதிரி அதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஒரு சில மேட்சஸில் 9 கிரெடிட் பிளேயர்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி உள்ளே கொண்டு வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் மேட்சஸை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நடந்த மார்னிங் மேட்சஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படியே உள்ளே வந்திருப்பாங்க. ஒன்று இது முக்கியமாக இது இனிஷியலாக இதை கேட்டுக்குங்க. அடுத்தது அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கரெக்டாக. ஒன்று. ஸோ அப்போ என்னாச்சு, அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம், நேற்று நடந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரிசல்ட் வந்துச்சு, எப்படி அந்த மாதிரியான 9 கிரெடிட் பிளேயர்ஸ் இல்லாமல் ஒரு மேட்ச்சு. ஸோ அந்த கனடாவுக்கும் அயர்லாந்துக்கும் 9 கிரெடிட் பிளேயர்ஸே இல்லை. ஸோ அடுத்த மேட்ச் மார்னிங் நடக்கும்போது என்ன நடந்துருதுன்னா, 9 கிரெடிட்டில் இருந்த 2 பிளேயரும், ட்ரெண்ட் போல்ட்டும் உள்ளே வந்திருந்தார், ரஷீத் கானும் உள்ளே வந்திருந்தார். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான் சின்ன டீம் பெரிய டீம் விளையாடும்போது. ஸோ இது எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒரு மேட்ச் முடியணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணணும். இப்போவுமே நம்ம வீடியோ வந்து நடந்து முடிஞ்சு செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணுற மேட்சஸ்க்கு மட்டும்தான். ஒரு டீம் ஒரு டைம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸை வச்சு தான் நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். அப்போது அடுத்த மேட்ச்சில் என்ன ஆகுது, இந்த 2 பிளேயர் அப்படியே உள்ளே வர மாதிரியான வாய்ப்பு ஏற்படுது. ஓகே, மார்னிங் மேட்ச் அதான் நடந்தது. போல்ட்டும் உள்ளே வந்திருக்காரு, ரஷீத் கானும் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அங்கேயே கேப்டன்சி ரேஞ்சுக்கு உள்ளே வந்திருக்கு. ஓகே டிஃபெண்டிங் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு விஷயம் டிஃபெண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த சின்ன விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் பவுலர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லா பவுலர்ஸும் உள்ளே வந்திருப்பாங்க. பவுலர் பேஸ்டு தான் டீம், செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே சரி, ஓகே. ஆன் கோயிங்கில் இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய மேட்ச். ஸோ இப்போ நம்ம போடும்போது மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரெடிட் பிளேயர்ஸ் 2 பிளேயர் இருந்தாங்க இந்த மேட்ச்சில். அதில் ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் உள்ளே வந்தாச்சு, ஹசரங்கா. மற்ற செக்ஷன்ஸ் எப்படி பங்களாதேஷ் வின் பண்ணுறாங்க, அந்த டீமோட பவுலர்ஸ், லோ பிக் பவுலர்ஸ்லேருந்து எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அது நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை பங்களாதேஷ் தோத்தாலுமே இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி எடுத்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகே, இப்போது இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே போடுறோம். சின்னதாக இந்த ப்ரிடிக்ஷனில் அந்த கடைசி மேட்சோட எஃபெக்டிவ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாம், பார்த்துக்குங்க. ரைட், இந்த மேட்சுக்கான இது ப்ரிடிக்ஷனுக்கு வருவோம். ஸோ நைட்டு 8 மணி மேட்ச்சு. இன்னொரு மேட்ச் இருக்குது 10 PM. ஸோ மேட்சஸ் நிறையா இருக்குது. கரெக்டான முறையில் நமக்கு எப்போவுமே ஒரு மேட்ச் முடிஞ்சு அதிலிருந்து ரிசல்ட் எடுக்கும்போது பெட்டராக அடுத்த மேட்சுக்கான டீம் மேக் பண்ணுறக்கும் சில விஷயங்கள் கேப்டன் விசி ஆப்ஷன் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்த மேட்ச்சுக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது, ரொம்ப கண்டினியூஸான மேட்சஸ் வர்றதுனால. ஸோ பேசிக்காக லாஜிக்கை யூஸ் பண்ணி டீம் மேக் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவோம். இந்த மேட்ச்சில் 9 கிரெடிட்டை பொறுத்தவரைக்கும் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிரெடிட்டை முடிச்சுட்டு பர்சன்டேஜுக்கு போகும்போது அதை சொல்கிறேன். ஓகே, இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான், கிளாசன். ஆக்சுவலாக பிக் ஆர் நாட்டு தான். பட் இப்போ லாஸ்ட்டாக இப்போ நடந்துகிட்ருக்க ஆன்கோயிங் மேட்ச்சில் 9 கிரெடிட்டில் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் சேஃபாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளாசன் உள்ளே வச்சுக்குங்க. ஓகே, அப்போ டீகாக்கை மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை எப்படின்னு நம்ம சொல்லலாம், அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு பிளேயர் தான், பிக் ஆர் நாட். ஆக்சுவலாக
ஸோ எந்த டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீமை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உள்ளே வச்சுக்கணும். கிளாஸனை ஃபிட் பண்ணும்போது இங்கே எட்வர்டு வேணால் 2வது கீப்பராக எடுக்கலாம், டிகாக் மிஸ் பண்ணுற மாதிரி வரும். அல்லது நீங்கள் கிளாஸனை பிக்கர் நாட்டில் மிஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல QDKவை பிக் பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? அடுத்து எட்வர்டும் கூட கொண்டு போகலாம், அது தவறு இல்லை. ஓகே, அடுத்து 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், பிடி லீட், எய்டன் மார்க்ரம், மொத்தம் 4 பிளேயர், ரபடா. ஸோ 4 பிளேயர் இருக்காங்க. 2 பிளேயர் வரைக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் குறிப்பிட்டு பிளேயர்ஸ் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஃபேவராக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி மார்க்ரம், பிடி லீட் அப்படிங்கிற மாதிரி கூட சூஸ் பண்ணுற மாதிரி வரும். மேலே கிளாஸன் எடுக்கிற டீமுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். 3 பிளேயர் வரலாமா அப்படின்னா 9 கிரெடிட்டில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 பிளேயர் வரைக்கும் இந்த இடத்துலேருந்து எடுக்கலாம். சரி, ஏன்னா மேலே டாப் கிரெடிட்டில் மிஸ் ஆகும்போது அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பிளேயர்ஸாக கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மில்லர், லோஹன் வான் வீக், ஹென்ரிக் நோட்சே. ஸோ லெவல்ஸில் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும், செரல்காட்சி உள்ள வரான்னு பார்த்துக்குங்க. ஸோ இங்கே 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் 8.5ல் 3 பிளேயர் எடுக்கும்போது இங்கே ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வரும். பவுலர்ஸ் பேஸில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட் கன்சிடர் பண்ணி பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கங்க. பிச் ரிப்போர்ட்டை இந்த இது முடிச்ச உடனே பர்சன்டேஜை வச்சு நம்ம சொல்லலாம் இந்த கிரவுண்டு எப்படி என்ன மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு. அடுத்து 7.5 இங்கே பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் ட்ரீம் டீமுக்கு. ஸோ இது கொஞ்சம் இங்கேருந்து பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இதில் தகுதியுள்ள பிளேயர்ஸ் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 பிளேயர் வர்றாங்களா, 8 பிளேயர் வருவாங்களா? ஓகே 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 ஸோ 8 பிளேயர் 7.5 கிரெடிட்டில் இருக்காங்க. மினிமம் 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? மினிமம் 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது கிட்டனா இந்த மேட்ச்சுக்கு மட்டும் தர்றோம். நீங்கள் அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு இது மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண பழகணும். ஸோ நம்ம சேனலில் இவங்கெல்லாம் வருவாங்க இப்படியெல்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் ஆகணும், இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மேட்ச் வீடியோ கொடுக்கல அப்படின்னா மற்ற மேட்ச் ப்ளே பண்ணால் கூட அதில் நீங்கள் விஷயங்களை எடுக்க பழகணும் அப்படிங்கிறத நோக்கம். ஸோ சில கிட்டனா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேயரை மட்டும் சொல்லலை, லிட்டில். ஸோ லிட்டில் தெரியும் இருக்காருன்னு லெவலில் கொடுக்கல, அவருக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆன் டைமில் நாமளே லிட்டில் டீமில் வச்சுட்டோம். ஓகேங்களா? வீடியோவில் சில நேரங்களில் வீடியோவில் கொடுக்குற விஷயம் கூட சரியாக இருக்கும், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். லிட்டில் மென்ஷன் பண்ணாததுக்கான காரணமே அவருக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான், அவரோட பர்சன்டேஜ் தான் அந்த விஷயத்தை கொடுத்துச்சு. ஸோ அதே போல் தான் நடந்துச்சு. ஓகே ஓகே இப்போ நான் எல்லா பிளேயரையும் எடுத்து தான் தர்றேன், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்குங்க. இது பவுலிங் பேஸ் டீமாக போகுது, மேட்ச் மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே பேட்டிங்கு பவுலிங்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போது இங்கே எந்த பிளேயருக்கான வாய்ப்பு ப்ரியாரிட்டி அதிகம் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு வேளை லாஸ் ஆகிற டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் வராமல் கூட போகலாம். பட் பவுலிங் பேஸு தான் இங்கே தான் கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது பவுலான் மீக்ரான், மகாராஜ் 2 பேர் கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். ஒரு வேளை லெவல்ஸில் சேஞ்ச் இருந்தால் மட்டும் இந்த விஷயம் மாறும். பட் இல்லைன்னா இந்த பிளேயர்ஸ் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்கும், மேபி சான்சஸ். அதுலேயும் வின்னிங் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் கம்பல்சரி வரணும். இந்த முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். பேட்டிங்கில் ஏதாவது ஒரு பிளேயரை இன் பண்ணலாம். ஸோ மேபி சின்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஒரு பிளேயரை இன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இங்கேயே 3 பிளேயர் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுபோக 1 or 2 பிளேயர்ஸ், எட்வர்டு, எங்கில்பெர்ட், மேக்ரா ஜென்சன், இதில் ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் அல்லது 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போங்க. மினிமம் ஒரு 4 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் சான்ஸ் இருக்கலாம். அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
7 கிரீடை பொறுத்து எம் லீவிட் வி கிங்மா. ஓகே, இந்த 2 பிளேயர் தான். இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிறத எடுக்கலாம், அல்லது ரெண்டையும் ட்ரா பண்ணலாம். இந்த சான்ஸு ஒருவேளை நெதர்லாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல பவுலிங்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லோ பிக் தான். ஸோ அந்த மாதிரி டைப்பில் ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கிங்மாவை இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பவுலர்ஸில் இருக்கிற ஒரே ஒரு லோ பிக் கிங்மா தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்னா மட்டும் ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே வர்ற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்தது 6.5 அப்படிங்கிற இடத்துல வி சிங், நிடமனரு 6.5 பிலோ அப்படிங்கிறத ஃபுல்லாக எடுத்திருக்கோம். டிம் பிரிங்கிள். ஸோ இந்த 3 பிளேயர், இதுலேயும் ஒரு பிளேயர் வரணும். இப்போது நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் பிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு கவர் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ 6.5 ஒரு பிளேயராவது எடுக்கணும், 6.5 பிலோவில் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிளேயர். ஸோ ஒரு 4 பிளேயர் 3 பிளேயர் மட்டும்தான், 8க்கு 3 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் கூட இதில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி காட்டின ஒரு செக்ஷனில் 7 கிரெடிட்டில் எம் லீவிட் வி கிங்மா 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது 2 பிளேயர் இங்கேயே கவர் ஆயிரும். மிச்சம் இருக்கிற பிளேயர், இந்த 2 பிளேயருமே லோபிக்கு தான், மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் ரொட்டேட் தான். இந்த 3 பிளேயரில் பவுலிங் ஆர் பேட்டிங் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, மேபி கிங்மா உள்ளே வர்ற மாதிரியான இருந்தால் ட்ரீம் டீம் இந்த 2 பிளேயரில் கூட ஒரு பிளேயர், ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் கிரெடிட்டு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன், பட் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். பிளேயர்ஸ் எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் நோக்கமே பிளேயர்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன தான் வீடியோவில் மற்ற சில விஷயங்கள் சொன்னாலும் பிளேயராக சொல்ல எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத விரும்புகிறீங்க. பட் அது முக்கியம் இல்லை, புரிஞ்சுட்டா இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் நீங்களே கேதர் பண்ணுவீங்க. நான் அந்த இடத்த யோசித்தேன், பரவாயில்ல இந்த மேட்ச்சுக்கு நான் இந்த மாதிரியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, குரூப் பிளேயிலும் நம்ம இதுதான் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இதையும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண மாதிரியான ஒரு மெத்தடை கொடுத்துட்ருக்கோம். உடனே பெருசாக ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 3 சாய்ஸஸ் வந்துருச்சு. இன்னும் இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது 1-2 பிளேயர்ஸ் மிஸ் ஆகிட்டுருக்கு. தொடர்ச்சியாக அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு எங்களுக்கு. ஓகே, அல்லது எல்லாமே சரியாக வர்ற அன்றைக்கி கேப்டன் விசி அப்படிங்கிறது மிஸ் ஆகிட்டுருக்கும். நமக்கான டே அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்கு. நம்ம எடுத்துக்கிற கான்செப்டோ நடந்துகிட்ருக்கிற முறையோ தவறாக இல்லை, பட் பிளேயர்ஸை பிக் பண்ணும்போது மிஸ் ஆகுது, அவ்வளோதான் விஷயம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெலிகிராமில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்னும் இன்டெப்த்தாக இதை பற்றி தெரிஞ்சு நான் இதில் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி வரும்போது ஒரு சில விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கடந்த மேட்சஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த மேட்ச்சு ட்ரீம் டீம் அமையுது. பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜியில் இனி வர மேட்சஸ் இந்த மாதிரி அமைப்பில் இருக்க வாய்ப்பு இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாண்டாச்சு. லெவல்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், பர்சன்டேஜும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆன் டைமில் இதே லெவல் அப்படிங்கும்போது பெருசாக பர்சன்டேஜில் மாற்றம் இருக்காது. ஒரு 5% தான் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ் 50 எபோவில் வந்திருக்காங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் 50 பிலோவில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டு மேட்சஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த மேட்ச்சுக்கு எந்த மாதிரி டீம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12வது மேட்ச்சிலிருந்து சின்னதாக செக் பண்ணுறோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் அது இதுதான். ஓகேங்களா, 12வது மேட்ச்சில் 4 ஹை பிக் 50 எபோவ் பிளேயர்ஸும் 7 லோ பிக் பிளேயர்ஸும் உள்ளே வந்திருந்தாங்க. இந்த மேட்ச் மேக்ஸிமம் யாருக்கு லாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் ஓரளவுக்கு நல்லா டீம் காசுக்குள்ளேயே டீம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் 13வது மேட்ச் என்ன நடந்திருந்தது அப்படின்னா, 5 பேர் மட்டும் 50 எபோவில், 6 பேர் 50 பிலோவில் வந்திருந்தாங்க. ஓகே, இந்த 2 மேட்ச் இந்த மாதிரி நடந்திருந்தது. அப்போது கம்பல்சரி நெக்ஸ்ட்டு மேட்ச்சு என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹை பிக் அதிகமாக வரணும். இன்றைக்கி மார்னிங் மேட்ச்சு தான் சொல்கிறேன், அதிகமாக வந்தே ஆகணும். ஏன்னா தொடர்ச்சியாக 2 மேட்ச்சு ஹை பிக்கில் கம்மியாக வந்துருந்தாங்க. ஓகேங்களா, என்ன இருந்தது, 8 பிளேயர் ஹை பிக்லேயும் 3 பிளேயர் லோ பிக்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ அதோட எஃபெக்ட்டு இந்த மேட்ச் நடந்திருக்கு. ஓகே, இப்போ ஆன்கோயிங் நடந்துகிட்ருக்கிற மேட்ச்சில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, என்னுடைய கால்குலேட் படி 6 பிளேயர் 50 எபோவ்லையும்
5 பிளேயர் 50 பிலோலையும் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மேக்ஸிமம் இப்படி தான் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ச்சுக்கு என்னவா நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, எகெயின் அதே ரேஷியோவில் வர வாய்ப்பு இருக்கலாம். 6க்கு 5 அல்லது 7 பிளேயர் 50 எபோலையும் 4 பிளேயர் 50 பிலோலையும் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்து பர்சன்டேஜுக்குள்ளே உள்ளே வைக்க பாருங்கள். நீங்கள் எந்த சைடுக்கு தகுந்த மாதிரி டீம் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பர்சன்டேஜ் பற்றி பார்த்துருவோம். 75 எபோவில் பேட்டிங்கில் யாருமே இல்லை. ஓகே, ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. டோட்டலாக 50 எபோங்கிறதையும் எடுத்துக்குவோம். ஸோ இப்படியும் பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 50 எபோவையும் பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. டோட்டலாக 11 பிளேயர் கவர் ஆகிருப்பாங்க. நமக்கு 6லேருந்து 7 பிளேயர் தான் வேணும். ஸோ அப்போ இந்த 6 பிளேயர்லேருந்து 3 அல்லது 4 பிளேயர் வரைக்கும் ஃபிட் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேளை தோத்தாலும் நெதர்லாந்து ஜெயித்தாலும் ஒரு பிளேயர் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும், ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மட்டும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரேராக 2 பிளேயர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இதில் லோஹன் வான் பீக் மேபி மஸ்டாக கூட உள்ள வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பவுலிங் பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற பவுலர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெதர்லாந்து ஒரு வேளை லாஸ் ஆனால் ஒரே ஒரு பிளேயரோட நிற்க வாய்ப்பு இருக்கும். வின் ஆனால் மட்டும் 2 பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த இடத்துலேருந்து. ஸோ அடுத்தது 50-75 அப்படிங்கிற இடத்துல லீசா ஹென்ட்ரிக்ஸ், மேக்ஸ் ஓடாவ், எய்டன் மார்க்ரம், பவுல் வான் மீக்ரான், கேசவ் மகாராஜ். இந்த இடத்துலையே நம்ம லாஸ்ட்டாக சொன்ன போதே சொல்லியிருந்தோம், மீர்க்ரானும் மகாராஜ் கூட மேபி வர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுலேயே 2 பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அதுபோக உங்களுக்கு இன்னும் ஒரு பிளேயர், அங்கே 3 பிளேயர் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா? மோஸ்ட்லி 3 பிளேயர் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே ஸ்டாண்டர்டாக 3 பிளேயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 75 எபோவில் 3 பிளேயராக 4 பிளேயராக நீங்கள் 6 பிளேயரோட போகிறீங்களா 7 பிளேயரோட போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து 75 எபோவில் பிக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இங்கே ஃபிக்ஸ்டாக 3 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது 25-50 அப்படிங்கிற இடத்துல ஸ்டப்ஸு, மார்க்ரோ ஜென்சன், ஓ பார்ட்மன், டிம் பிரிங்கிள். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது உள்ள வர வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கேருந்து 1 or 2 பிளேயர்ஸை ஃபிட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல நாம் அப்படியே சொன்ன விஷயம் எல்லாமே உள்ளே வரும். அதை கொஞ்சம் நீங்களே டீப்பாக செக் பண்ணிக்கங்க. இந்த கிரெடிட்டை வச்சு நம்ம சொன்ன விஷயங்கள், அந்த பிளேயர்ஸ் எல்லாமே இங்கே இருப்பாங்க. குறிப்பிட்ட அந்த பிளேயர்ஸை மட்டுமே இந்த இடத்துல நீங்கள் டீமில் இன் பண்ணாலே கரெக்டாக அமைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வி கிங்மா, வி சிங், நிடமனரோ இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எம்லி வீட் கிங்குமால ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு பிளேயர் வந்துடும். ஸோ இதை தாண்டி இன்னும் எவ்வளோ பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 2 பிளேயர் அல்லது 3 பிளேயர் அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிக் பண்ணக்கூடியது மினிமமாக 2 பிளேயர் அப்படின்னு எடுக்கணும். இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லர். ஒரு வேளை சேசிங் ஆப்ஷன் வர்றாங்க, இதே போல் டவுன் ட்ராக் தான் இருக்கும். ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது 2வது விஷயமாக பார்த்துச்சு பர்சன்டேஜில். இன்னொன்று, இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் எப்படி ஸ்கோர் வந்திருக்கு, ஸோ இந்த கிரவுண்டு எப்படி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்குது. அதில் 2 மேட்ச் ரொம்பவும் லோ ஸ்கோர் 100 எபோ அப்படிங்கிறது கூட நடக்கலை. லாஸ்ட் மேட்ச் நம்ம பிச் ரிப்போர்ட்லேயே பெட்டர் தென் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் 2 மேட்சை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது ட்ராக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு 137 ஃபஸ்ட்டு பேட்டிங்கில், செகண்ட் பேட்டிங்கில் 125, 7 விக்கெட் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஓகேங்களா? ரைட். கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கிறாங்க, ட்ராக்கை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஐசிசியே இது கொஞ்சம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, நாங்கள் கண்டிப்பாக சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை செய்ய முற்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரன் 20 ரன் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் யோசித்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கால்குலேஷனில் வரக்கூடிய பேட்டர்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு சில பேட்டர்ஸ் மட்டும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது இங்கே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 150 அப்படிங்கிறது பெரிய ஹை ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போக மேட்ச் வின்னர் ப்ரிடிக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது எல்லா மேட்ச்சுக்கும் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட ஜாக்பாட்டாக இருக்கக்கூடிய மேட்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக வின்னிங் இருக்கிற மேட்சஸ் மட்டும் இந்த ஐபிஎல் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாகவே 10லிருந்து 5 மேட்ச் நம்மளுக்கு நல்ல மேட்சாக கன்ஃபார்ம் இதுதான் வின் பண்ண போகிறாங்க. அந்த டீமும் பாயிண்ட் வகையில் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மேட்ச்சு நெதர்லாந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீம்ஸுக்கான ஐடியாஸ் இது போக இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வேணும் அப்படிங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் டெமோ டீம்ஸ் அப்படிங்கிறதும் கொடுப்போம். சில டேபிள் மாதிரி பிரித்து இதை எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுப்போம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த மேட்சுக்கான வீடியோ ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் போட்டுவிட்றேன். அதுவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.